ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, மகேந்திராவில் கம்மி ரேட்டில் 10 லட்ச ரூபாய்க்குள்ள காரை பற்றி நம்மக்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது மகேந்திரான்னு கிடையாது, அதாவது 10 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல காராக இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகேந்திரா கம்பெனியோடைய காரை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நிறைய விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். 10 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய பேஸ் வேரியண்ட் காரை பார்க்க போகிறோம். அண்ட் அதே போல் இதில் நிறைய வந்துட்டு இப்போ நம்ம இந்த விஷுவல் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இது டாப் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய காரு. இதுக்குள்ள டாப் வேரியண்ட்டில் இருக்கிற மெட்டீரியல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை நீங்கள் பேஸ் வேரியண்ட்டு கூட கனெக்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது ஃபுல்லாக டாப் வேரியண்ட் அப்படின்றதுனால அப் டு 20 lakhs வரைக்கும் நமக்கு வருது. அதாவது 20 lakhsக்குள்ள வரைக்கும் நம்ம டாப் வேரியண்ட் அப்படின்றது வருது. அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காரினுடைய ஃப்ரண்ட் லுக்கை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்க்கவே நல்லா வந்துட்டு சூப்பராக ஒரு காம் லுக் அப்படின்றது வந்துட்டு கார் கொடுக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இது டாப் வேரியண்ட் அப்படின்றதுனால நமக்கு அந்த கேமரா இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது எல்லாத்தையுமே நமக்கு வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அண்டு நம்ம இன்ஜினுடைய டைப், இன்ஜினுக்குள்ளே எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அதே போல் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லுக்கு, அதாவது அந்த காரினுடைய லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த பட்டர்ஃப்ளை அப்படின்றது தான். ஸோ அந்த ஃப்ரண்ட் லுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்க நல்ல அட்ராக்டிவாகவே இருக்குது. இந்த லைட் அப்படின்றது எல்இடி டைல் லேம்ப் லைட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது பார்க்கக்குள்ளே வந்துட்டு நல்ல ஒரு விசிபிலிட்டி அதிகமாக கொடுக்குற மாதிரி நம்மளால் இங்கேருந்து வந்துட்டு அதை ஒரு கெஸ் பண்ண முடியுது, அவ்வளவுதான். மற்றபடி இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு அப்ராக்சிமேட் தான். ஸோ உங்களுக்கு காரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ கம்பல்சரி நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஜஸ்ட்டு காரினுடைய ஒரு பேசிக் டீட்டெயிலை மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையுமே அதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஒரு பேஸ் டீட்டெயிலை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மீதம் நம்ம ஷோரூம் விசிட் பண்ணி ஃபர்தராக காரை நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி அப்புறமேட்டுக்கு தான் இந்த கார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணணும். நம்ம கார் ஓட்டினா மட்டும்தாங்க அதனுடைய ரியல் ஃபீல் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். 1000 சொல்லலாம் இங்கேருந்து, சூப்பராக இருக்குது, நானே டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி வீடியோ போட்டாலும் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குன்னு 1000 சொல்லலாம். அது உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும், அனுபவத்தை கொடுக்காது. சைட் பை லுக்கும் சூப்பராக இருக்குங்க. சைட் லுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய்விலோட டீட்டெயில் அப்படின்றது வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. டயரோடைய டைப் அப்படின்றது R17 டயர் அப்படின்ற வந்துட்டு 17 inches வந்துட்டு அலாய்வில் அப்படின்றதையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி காரினுடைய பேக் லுக்கு இப்படி தான் இருக்குது. அதில் உங்களுக்கு கார் பின்னாடி இருந்து பார்க்கலையும் சூப்பராக தாங்க இருக்குது. இதில் வந்துட்டு பூட் ஃபேஸ் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 364 லிட்டர் அப்படின்றது இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் இதில் வந்துட்டு எல்இடி டைல் லேம்ப் அப்படின்றதும் வருது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பேஸ் வேரியண்ட்டில் அது கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த லைன் அப்படின்றது கொடுத்துருவாங்க. நம்ம வேணும்னா ஆஃப்டர் மார்க்கெட்டோ இல்லை வந்துட்டு நம்ம ஆக்சசரிஸ்லாம் போடுறோம் பார்த்திங்களா, கார் பை பண்ணக்குள்ள அப்போ வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஆண்டனா அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃப்ரான்ஸில் வர்ற மாதிரி கொஞ்சம் அந்த மட்டமாக கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி ஓகே, நல்லா சூப்பராக இருக்குது. கார் பார்க்கவே வந்துட்டு நல்லா அட்ராக்டிவ் லுக்கோடு வந்துட்டு நல்லா இருக்குது. சரி, இப்போ நம்ம மற்ற டீட்டெயிலாக பார்த்துடலாம். காரினுடைய மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது வந்துட்டு மகேந்திரா XUV 3XO அப்படின்றது இதனுடைய மாடல். இதில் நிறையா வேரியண்ட் இருக்குது. ஆக்சுவலி நம்ம பேஸ் வேரியண்ட்டை தான் நம்ம இதில் சொல்லியிருந்தோம். அதனால் பேஸ் வேரியண்ட்டே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதனுடைய வந்துட்டு ப்ரைஸ் டீட்டெயில் இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல குழம்பிடுவாங்க. அதாவது நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்துட்டு எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். நம்ம மொத்தமாக கால்குலேட் பண்ணக்குள்ள நமக்கு அது வந்து ஒரு பெரிய தொகை அப்படின்றதில் வந்து நிற்கும். இங்கே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்றது 7,99,000 அப்படின்றது தான் இங்கே இருக்குது. ஆனால் இதனுடைய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா 9,68,000 கணக்கு பண்ணி தான் கொடுப்பாங்க. இதில் நம்ம ரோட் டேக்ஸ் எல்லாமே வரும், அப்புறம் இன்சூரன்ஸ் எல்லாமே ஆட் ஆகி தான் இதில் வரும். இது ஒவ்வொரு ஷோரூமுக்கும் மாறுபடும். இதில் வந்து ஒரு சிலர் ஆஃபர் கொடுப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் வந்து கம்மி பண்ணுவாங்க. இதில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம ஆக்சசரிஸ்லாம் போட்டோம்னா அதுக்கு தனியாக காசு வரும். அதனால தான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குறைந்தது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 2 லட்ச ரூபா அப்படின்றது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம வந்துட்டு 7,99,000 அப்படின்றது தானே இதில் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு 9,68,000 அப்படின்றத நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டோமா? இங்கே பாருங்கள், 1,69,000 அப்படின்றது நம்ம கையில் இருந்தாலே போதும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டியூக்கு வாங்குறத இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
உங்களுக்கு இந்த ஒரு லோன் அதாவது இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பேங்க்கில் நீங்கள் லோனுக்கு போகிறீங்கன்னா, இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 100% உங்களுக்கு லோன் பண்ணியிருக்காங்க பேங்க் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மட்டும்தான் அந்த 7,99,000 அப்படின்றது கவர் ஆகும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது கவர் ஆகாது. ஒரு 80%ம்பாங்க, 70% அப்படிம்பாங்க, 90% அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வேறுபடுறதுனால நீங்கள் இன்ஷியல் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு ஸோ எனக்கு கம்மியாக தான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனான்ஸ் தரப்புலேருந்து 100% கொடுக்கல அப்படின்ற மாதிரி. எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. 100%னா இப்போ 9,68,000 நம்ம கட்ட தேவையில்ல. போகிறோம், கையெழுத்து போகிறோம், காரை வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரோட் டேக்ஸு இதெல்லாம் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அது காரை ஒருவேளை நம்ம டியூ கட்டலைன்னா காரை ரெக்கவரி பண்ணுறாங்கன்னா ரோட் டேக்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஸோ காரில் இருக்கிற பொருளை அவங்க விற்று எடுத்துக்கலாம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காரினுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுப்பாங்க. மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு டியூ அப்படின்றது காரோடைய எக்ஸ்ஷோரூம் தாண்டி பண்ணவே மாட்டாங்க. இதிலே பாருங்கள், திருப்பதியில் உங்களுக்கு 9,59, பாண்டிச்சேரியில் தான் ரேட்டு கம்மி. ஸோ இங்கே பாருங்கள் 8,81,000 அப்படின்றது வருது. பரவாயில்ல, ஏன்னா அங்கே டேக்ஸ் கம்மின்னு சொல்லுவாங்க. அண்டு சேலம்லேயும் ஒரே மாதிரி தான். அப்போ பெங்களூர்லலாம் இதை விட அதிகமாக இருக்குது. திருச்சிராப்பள்ளியில் 54, பரவாயில்லையே. விஜயவாடாவில் 69. இந்த மாதிரி நீங்கள் வந்து டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். உங்கள் ஊர் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரைஸோட டீட்டெயில் அப்படின்றது இதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா அது ஷோரூம் இருக்குது இல்லைங்களா, அவங்க கொஞ்சம் குறைப்பாங்க. அதனால் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பேசிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு இன்ஜின் விவரங்களில் பார்த்துடலாங்க. இன்ஜின் விவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல், டீசல் இதுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் வந்துட்டு எம்ஸ்டாலியன் டர்போ பெட்ரோல் அப்படின்றது இதில் இருக்குது. சுமார் பிரேக்கிங் ஹார்ஸ் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 110 வந்துட்டு வருது. அண்ட் அதே போல் டீசலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 லிட்டர் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹார்ஸ் பவர் அப்படியே பிரேக்கிங் ஹார்ஸ் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 115 அப்படின்றதும் இதில் வருது. டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது வந்துட்டு 6 ஸ்பீடு வந்துட்டு மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கும் வந்துட்டு இதில் இருக்குது. டிரான்ஸ்மிஷனும் இதில் இருக்குது. ஒரு வண்டின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக அதில் நமக்கு மைலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதில் மைலேஜில் ARAI இதனுடைய முழு விரிவாக்கம் நம்ம அன்றைக்கே பார்த்தோம். இது யார் என்னன்றதை. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோலுக்கு 18லேருந்து 20 கிலோமீட்டர் வந்துட்டு கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. டீசலுக்கு 20லேருந்து 22 கிலோமீட்டர் கொடுக்கறதாகவும் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. காரினுடைய லென்த்து சுமார் 3.995 அப்படின்ற ஒரு மில்லிமீட்டரில் இருக்கிறதாகவும் 4 மீட்டருக்கு கீழே வர்றதாகவும் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியாக இது இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் பூட் பேஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 257லேருந்து 265 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சில இடங்களில் மாறுபடுது. அதனால் நம்ம வந்துட்டு காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணக்குள்ளே அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமார் 180 mm அப்படின்றது வருது. இந்த காரினுடைய ஒரு சில சிறப்பு அம்சங்களை வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு டியூல் ஏர்பேக் அப்படின்றது வருது. ஏபிஎஸ் அப்புறம் EBD இதில் கொடுத்துட்றாங்க. மேனுவலாகவே இது வந்துடுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு சில விஷயங்கள் டாப்பில் வந்து நமக்கு ஒரு அட்டாச்சு காமனாகவே இது கொடுக்குறாங்க. டாப் வேரியண்ட்லையும் மிட் வேரியண்ட்லையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அப்புறம் சைல்டு சீட்டு வந்துட்டு ஆங்கர் அதுவும் வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்குது. ஏசி வந்துட்டு மேனுவல் தான். அதே போல் உங்களுக்கு ஃப்ரண்ட் விண்டோஸ் மட்டும்தான் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டில்ட் ஸ்டேரிங் இருக்குது. பேசிக் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், ரேடியோ அண்டு USB அப்படின்றது இருக்குது. ஸ்டீல் வீல்ஸ் தான் இதில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம டாப் வேரியண்ட் அப்படின்றதுக்குள்ளே போனோம்னா நமக்கு வந்துட்டு ஸோ இதில் டியூல் ஜோன் வந்துட்டு கிளைமேட் கண்ட்ரோல் இதில் இருக்குது. சன்ரூஃப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச்சஸ் வந்து டச்சு வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. 360 கேமரா அப்படின்றதும் இதில் வந்துட்டு கொடுத்துருக்கிறதாகவும் இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடாஸோட லெவல் 2 ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்கிறதாகவும் வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதே போல் வழக்கம் போல் அலைவீல், அதுக்கப்புறம் வந்துட்டு LED ஹெட்லாம்ப்பு இது எல்லாமே வருது. DRLவும் இதில் ஆட் ஆகி வருது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் தான் இதில் வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஸோ எக்ஸ்ஷோரூம் அப்படின்றது பேஸ் மாடல் 7.49 நம்ம அங்கே பார்த்தது ஊருக்கு மாறும். அதில் தொடங்கி உங்களுக்கு வந்துட்டு டாப் மாடல் அப்படின்றது 17 லட்சம் அப்படின்றது வருது. அதில் இடையில நமக்கு அந்த ரோட் டேக்ஸு மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு மாறுது. சரி, ஓகே. இதில் பயனாளர்களுடைய விமர்சனம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கணுங்க. முதல்ல இவங்க வந்துட்டு மிக மிக ஒரு நல்ல விஷயமா பார்க்கறது என்னென்னா, ஹெட்லைட் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஹைவேஸ்லேயும் சரி, நம்ம வந்துட்டு நகர்ப்புறங்களையும் சரி நல்லா சூப்பராகவே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அந்த குறைபாடு வந்துட்டு நம்ம ஃப்ரான்ஸ் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது எனக்கும் தான் இருக்குது.
இது நான் லைட் பார்க்கல, நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி முதல்லே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கண்டிப்பாக இது பயங்கரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்கன்னா அதே போலவே சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் இதில் வந்துட்டு பூட் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில ரிவ்யூஸில் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்புறம் கார் வாங்குறோம்னா நம்ம வந்துட்டு சர்வீஸ் விடணும். ஸோ சர்வீஸ் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சர்வீஸ் சென்டர் பார்த்திங்கன்னா மஹேந்திரா சர்வீஸ் சென்டர் சூப்பராகவே வேலை பார்க்குறாங்க அப்படின்றது வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. வேல்யூ ஃபார் மணி அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்துட்டு சில அம்சங்கள் அப்படின்றது நல்லாவே இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு வேல்யூ ஃபார் மணி அப்படின்றது இதுக்குள்ளே வர்றதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபைனலாக இதை நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ மஹேந்திரா XUV 3XO அப்படின்றது ஒரு காம்பேக்டான எஸ்யூவி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நல்ல வந்துட்டு டிரைவிங் ஸ்பீல் அப்படின்றது கிடைக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் பூட் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் மற்றபடி நமக்கு ஃப்யூச்சரு, பில்டு குவாலிட்டி இது எல்லாமே நல்லா இருக்குது. இதில் குறிப்பு பெட்ரோல், டீசல் இது ரெண்டுமே வர்றதுனால இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுன்னு வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, ஸோ கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது நான் விட்டு போய் இருந்தது அப்படின்னா அதை கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.